தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. திருவண்ணாமலைக்கு பதிலாக அருணாச்சலம் என்ற பெயர் பலகையுடன் இயக்கப்பட்ட அரசு பேருந்தின் நடத்துனர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். புகழ்பெற்ற திருவண்ணாமலை கோயிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா, தெலங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் வெளி மாவட்டங்களில் இருந்து பயணம் செய்யும் பக்தர்களுக்கு புரியும் வகையில் கள்ளக்குறிச்சியிலிருந்து பெங்களூர் செல்லும் பேருந்தில் திருவண்ணாமலைக்கு பதிலாக அருணாச்சலம் என பெயர் பலகையுடன் பேருந்து இயக்கப்பட்டது. இது சர்ச்சையான நிலையில் கள்ளக்குறிச்சி பணிமனையில் நடத்துனராக பணிபுரியும் விஜயராகவனை பணியிடை நீக்கம் செய்து விழுப்புரம் போக்குவரத்து கழக மண்டல பொது மேலாளர் ஜெய்சங்கர் உத்தரவிட்டுள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கையின் போது ஓடிபி பெற மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கு நீதிபதிகள் எம் சுப்பிரமணியம், மரியக்லாட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓடிபி எதற்காக கேட்கிறார்கள், ஓடிபி விவரங்களை பகிர வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தி வெளிப்படையாக விளம்பரம் செய்யப்படும் நிலையில் எதற்காக கேட்கிறார்கள் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து ஆதார் விவரங்களை சேகரிக்கும் தனியார் நிறுவனம் அமெரிக்க நிறுவனத்திற்கு இதனை விற்பனை செய்தால் என்ன செய்வது, இந்திய மக்கள் இவ்வாறுதான் கையாளப்படுவார்களா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தனது கட்சியின் உறுப்பினர் விவரங்களை சேகரிப்பதில் தவறில்லை, ஆனால் அந்த விவரங்கள் எவ்வாறு கையாளப்படும், எவ்வாறு பாதுகாக்கப்படும், எவ்வாறு அளிக்கப்படும் என்பது தொடர்பான எந்த திட்டமும் விவரங்களும் இல்லை. மக்களின் தரவுகளை பாதுகாப்பது தொடர்பான தொழில்நுட்ப தகவல் பாதுகாப்பு விதிகள் இன்னமும் உருவாக்கப்படவில்லை. இது மிகவும் ஆபத்தானது என குறிப்பிட்ட நீதிபதிகள் தனிநபர் விவரங்களை பாதுகாப்பது அரசியலமைப்பின் கடமை என்றும் கூறினர். ஓரணியில் தமிழ்நாடு என்னும் பெயரில் உறுப்பினர் சேர்க்கையின் போது ஓடிபியை பெற இடைக்கால தடை விதிப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் உறுப்பினர் சேர்க்கையை நடத்தலாம், ஆனால் ஓடிபி விவரங்களை கேட்கக்கூடாது என குறிப்பிட்டனர். மேலும் வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையத்தை நீதிமன்றம் தாமாக முன்வந்து சேர்ப்பதாகவும், டிஜிட்டல் முறையில் தனிநபர் தகவல் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்பது குறித்தும் வழக்கு தொடர்பாகவும் மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.